Hi students, exercise 2.1 question number 5. Find the positive number smaller than 1 by 2 power 1000. Justify. Okay. அது 1 by 2 power 1000 ஐ விட சிறிய மிக எண் காண்க அப்படின்னு கொடுத்துக்கிறான். அந்த வந்து நாய்ப்படுத்துன்னு கொடுத்துக்கிறான். ஓகே, இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஜென்ரலான கான்செப்ட். ஒரு ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பவர் அதிகப்படுத்துகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர், அடுத்தது ஏ கியூப், அண்ட் தென் ஏ பவர் 4. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் 2 பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பவர் 2 பவர் 2 2 பவர் 3 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து ஒரு நம்பருடைய பவர்ஸ் அதிகமாகும்போது என்ன ஆகுனா அதனுடைய வேல்யூவும் அதிகமாகும். ஓகே, அப்போ எது பெருசாகுன்னா இதுதான் பெருசாக இருக்கும். ஓகே, அப்போ இதை விட இது பெருசாக இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்படியே நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதே ஒரு நம்பர் நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். அப்போ 1 by ஏன்னு எழுதுகிறோம். ஓகே, அப்போ அடுத்து வந்து 1 by ஏ ஸ்கொயர். ஓகே, அடுத்து 1 by ஏ கியூப், அடுத்து 1 by ஏ பவர் 4. இப்போ டினாமினேட்டரில் பவர் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அதோட வேல்யூ வந்து கம்மியாகும். 1 by ஏங்கிற மதிப்பு வந்து 1 by ஏ மதிப்பை விட இது வந்து 1 by ஏ ஸ்கொயர் மதிப்பு ரொம்ப இன்னும் கம்மியாகும். ஓகே, லெஸ்ஸனாக இருக்கும். அப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து இது லெஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போது இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா ஒரு பவரில் வந்து பவர் அது இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து நமக்கு மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். இருந்த வேலையோட வச்சாங்கன்னு தெரியும். அதே டினாமினேட்டரில் ரெசிப்ரோக்கல் இருக்கும்போது அந்த டினாமினேட்டர் டேம் வந்து பவர்ஸ் அதிகமாகும் போது என்னாங்கன்னா வேல்யூஸு குறைய ஆரம்பிக்கும். இப்போ 1 by 2ன்னா ஆஃப்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அடுத்தது 1 by 2 ஸ்கொயர் 4ன்னு கிடைக்கும். என்ன ஆகுன்னா 0.25 கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி வேல்யூ வந்து குறையும். அப்போ இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கொஸ்டினில் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா 1 by 2 power 1000 அதான் கொடுத்துருக்குறான். அப்போ 1 by 2 power 1000 கொடுத்துருக்குறோம். அப்போ இதை விட நம்ம கம்மியான நம்பரை எழுத போகிறோம். ஓகே, இதை விட கம்மியான நம்பர் எப்படி எழுதுறோம்னா 1 by 2 power. இப்போ பவர் அதிகமடிச்சோ அதிகமான என்ன ஆகுன்னா வேல்யூ குறையும். இப்போ இதோட சின்ன நம்பர் கிடைக்கும், பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். அப்போது என்ன சொல்லலாம் 1 by 2 power 1001, 1 by 2 power 1002, 1 by 2 power 1003. ஓகே, அப்போ வந்து இது வந்து கம்மியான வேல்யூ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் இது அதிகமானதுன்னா நம்ம எழுதலாம். அதிகமானதுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு பவரில் ஒரு நம்பர் குறைக்கிறோம். அப்போ 1 by 999. அப்போ இது வந்து கிரேட்டர் நம்பர். அவன் என்ன கொஸ்டினில் கேட்டான்னா ஸ்மாலர் நம்பர் தான் கேட்டான். ஓகே, ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் தான் கேட்டான். அப்போ வந்து என்ன சொல்லிடலாம்னா ஆன்சர் நம்ம எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னா ஸ்மாலர் நம்பர் வேணும் நம்ம இந்த பக்கம் இருக்க ரைட் சைடில் எழுதணும். கிரேட்டர் நம்பர் வேணும்னா இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, இது வந்து ஸ்மாலர் நம்பர். ஓகே, இது வந்து கிரேட்டர் நம்பர். அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். நம்போ மிகச்சிறிய மிக எண் வந்து ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம் 1 by 2 power 1001. ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இதுதான் 1 by 2 power 1001 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.